ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மண்டே, எல்லாத்துக்கும் நல்லா ஒர்க்கிங் டேவா இருக்கும். பிள்ளைங்க ஸ்கூல் போயிருப்பாங்க. நமக்கும் காலையில டிஃபன் பண்ற, சமையல் பண்ற வேலை முடிஞ்சிருச்சு. நான் சூப்பரா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். செடியோட அப்டேட் பார்ப்போம் விவர்ஸ். இந்த நித்திய மல்லியிலலாம் பூ வந்துருச்சு விவர்ஸ், மொட்டு வந்துட்டாக. எல்லாத்தையுமே குட்டி குட்டியா மொட்டு வச்சிருச்சு. இன்னும் ஒரு வாரத்துல இதுல என்ன செய்யலாம்? மொட்டு பெருசாகி நம்ம இதுலயும் பூ பறிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை பறிச்சோம்னா இதையும் கனகாம்பரம் சேர்த்து கட்டுறதுக்கு தோதா இருக்கும். இந்த பூசணி கொடி, இது பூசணி தானே விவர்ஸ். சும்மா எல்லா இடத்துலையும் போய் போய் என்ன பண்ணுறாங்க, ஆக்கிரமிச்சிடாங்க, இடத்த ஃபுல்லாக ஆக்கிரமிக்கிறாங்க. அதான் கொஞ்சம் இதை கட் பண்ணி விடுமா என்னன்னு பார்க்கேன். நிறைய படருது, எப்போதான் அது பூ வச்சு காய் வைக்குன்னு தெரில. பெருசாக போய்கிட்டு இருக்காங்க. அதுபோக விவர்ஸ், இன்னைக்கு ஒரு ஃபெர்டிலைசரும் கொடுக்க போகிறோம். அதை என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இங்கே பாருங்க விவர்ஸ், கருணக்கிழங்கு காலையில் வேகப்படும் போது பார்த்தேன். இது முளைச்சிருந்துச்சு, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் குட்டியாக வேர் வந்திருக்கு பாருங்க. வேர் எங்கே இருந்துச்சு? இந்த இடத்துல குட்டி குட்டியாக என்ன செஞ்சுருக்கு, வேர் வந்திருக்குது. இதை எடுத்து இப்போ நட்டு விட்டோம்னா சரி, சடார்னு என்ன செஞ்சிடும், நல்லா தழுத்து முளைச்சி வந்துடும். இதை எடுத்து இந்த கருணக்கிழங்கு வரல பாருங்க, தோண்டி எடுத்து பார்ப்போம். வேர் வச்சிருக்காக. நம்ம இந்த கருணக்கிழங்க ஊனி விடுவோம். அதை எடுத்து இதை வேணா தரையில வச்சு விட்டுறணும். இது நானும் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு பார்த்தேன், முளைக்கவே இல்லை. அதனால இதை எடுத்துட்டேன். இதை என்ன செய்வோம், தரையில பரவாட்டி ஊனி விடணும். அது நான் கரெக்டாக 2-3 நாள்ல என்ன செஞ்சிடும், முளைச்சி வந்துடும். உருளைக்கிழங்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே மிளகாய் செடி முளைக்குது பஸ். இங்கே பாருங்க, இதுல ஒரு மிளகாய் செடி வருவாங்க, தன்னாலே வருது. இதில் வந்து மக்காச்சோளம் வச்சுருக்கேன் 2. அதுபோக உருளைக்கிழங்கு ஒன்று ஊனி விட்டுருக்கேன். இன்னைக்கு ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மீன் தொட்டி நட்டு கழுவுனாப்புல தம்பி, சண்டேங்கிறனால அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அதைத்தான் கொடுக்க போகிறேன். அது கூட கொஞ்சம் கனகாம்பரமும் ஒரு 4 நாளாக என்ன செய்யலாம், பறிக்கவே இல்லை. அதையும் பறிச்சுட்டு, கொஞ்சம் 3 ரோஸ் இருக்குது, அதையும் பறிச்சுட்டு, கொஞ்சம் பாவக்காய் கிடக்குது, அதையும் பறிக்கணும். பறிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க இந்த விவர்ஸ், இந்த மீன் தொட்டி கழுவுன தண்ணி நல்லா படிஞ்சு போயிருக்கு. இது எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு என்ன செய்யணும், ஊற்றும் போது நல்லா உரமா இருக்கும். இதைத்தான் இன்னைக்கு எல்லா செடிக்கும் கொடுத்து விட போகிறேன். கனகாம்பரத்தை கொஞ்சம் பறிச்சிருக்கிறேன், இன்னும் கொஞ்சத்தையும் பறிக்கணும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இதில் ஒரு இதை மட்டும் என்ன செய்ய போகிறேன், செடியிலேயும் விதைய காய விட போகிறேன். இந்த வட்டம் காய விட்டு எடுத்து பார்ப்போன்னு பார்க்கேன். காய விட்டோம்னா நல்லா முட்டி வரும் விதை. முட்டி வந்த விதைக தான் என்ன செய்யும், முளைக்கும். அதனால முத்தின விதைகளை தான் எடுத்து என்ன செய்ய போகிறேன், அடுத்தப்ப கனகாம்பர செடியும் உருவாக்க போகிறேன். அடுத்து மழை காலம் வந்துருச்சுன்னா செடி சூப்பராக வரும். இங்கே பாருங்க, சின்ன கொஞ்சம் கனகாம்பரம் இருக்குது, அதையும் பறிக்கணும். 2 விதமான ரோஸ் எடுத்துருக்கு, கனகாம்பரம் கொஞ்சம், 3 பாவக்காய், இதுவும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இன்றைக்கே பாருங்கள் 3 விதமான பூக்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாரன் வேல்டுன்னு. அதே என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ.